ஐநாட் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதியை தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டு வானதி அண்ணன் கீழே போட்டு அடி அடின்னு அடிக்கவும், இதை பார்த்துட்டு வானதியம்மா ஏன்டா அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்னதான் அவளை பார்த்துக்கிறியோ தெரியல, இவ என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா, ரோட்ல நின்று எவ்வளவு அசிங்கமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லி வானதி அண்ணன் சொல்லவும், ஏய் என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க, நான் அப்படி என்ன அசிங்கம் பண்ணேன், என்ன பாண்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், இது ஒரு அசிங்கமா அப்படின்னு சொல்லி வானதி கேட்கவும், என்னது அந்த மெக்கானிக் கடைக்காரனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லி காமாட்சி கேட்கவும், ஆமாம்மா நடு ரோட்டுன்னு கூட பார்க்காம 2 பேரும் அவ்வளவு கலிஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ இவ்வளோ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னேன், இவன் எப்படி வீட்டுக்குள்ள இருந்து அங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் கேட்கவும், ஏ சுமதி தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனா, பார்த்தா அந்த மெக்கானிக் கடைக்காரனா, அப்ப இந்த சுமதியும் கூட்டு கலவணித்தனம் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், மா யாரு வேணா என்ன வேணா வந்து இவளை கூப்பிட்டாலும் சரி, நீ இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதி அண்ணன் சொல்லவும், ஏய் என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, ஏமா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு பாண்டியை பிடிச்சிருக்குன்னு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உன் மண்டையில ஏறவே ஏறாதா, ஏன் அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுலே குறியா இருக்க, அவன் மெக்கானிக் வேலை பார்த்தா என்ன, இல்ல அந்த குடும்பத்தை சேர்ந்தா இருந்தா என்ன, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, நான் அவனை காதலிக்கிறேன், அவனும் என்னை காதலிக்கிறான், நான் கல்யாணம் பண்ணா அவனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா ரொம்ப அதிகாரமா பேசவும், இதை பார்த்துட்டு வானதி அம்மா அப்பா பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு, இவளை இப்படியே விட்டா அவன் கூட ஓடியே போயிருவா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா சொல்லவும், நீ இப்படியே நீ பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு நாள் அதைத்தான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், இல்லைங்க இவளை கைகாலை உடைச்சு இந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு யாருக்கும் இவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, இவளை இந்த ரூமுக்குள்ளே போட்டு அடைய வச்சு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், ஓ அந்த அளவுக்கு போயிட்டீங்களா, சரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா பார்த்தா வானதி ரூமுக்குள்ள போகும், ஏய் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி வானதி அம்மா கேட்கவும், இல்ல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி வானதி வேகமா பார்த்தா பேக் எடுத்து வச்சு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, வேகமா விறுவிறுன்னு பேக் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க, விடு என்னை கைவிடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா பார்த்தா கையை பிடிக்கிறாங்க, கையையும் தட்டி விட்டு, இங்க பாருங்க நான் பாண்டி கூட பேசுவேன் பழகுவேன், பாண்டியை பார்க்க போவேன், பாண்டி கூட ஃபோனில் பேசுவேன், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை என்னை கைகாலை உடச்சி போட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறது, பாண்டி என்னை பார்க்க விடாமல் பண்ணுறது, பாண்டி கூட என்னை பேச விடாமல் பண்ணுறது, இப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், போடி போ அப்படியே நாசமாக போய் தர, எங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றதே நாங்கள் இன்னையோட தலை முழிக்கிறோம், இன்னையிலேருந்து நீங்கள் செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வானதி அம்மா சொல்லவும், அதான் நீயே சொல்லிட்டீல தலை மொழிகிட்டே செத்து போயிட்டேன்னு, அப்போ எனக்கு என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா விறுவிறுன்னு பேக் எடுத்து இங்கே பார்த்தா பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க, பாண்டி வீட்டு வாசலில் பார்த்தா பேகும் கைமா வந்து நிற்கிறாங்க, எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது, இங்கே எப்படி நம்ம தங்குறது, அவசரப்பட்டு வந்துட்டோம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பேகு கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க, இதை பார்த்தா பல்லவன் பார்த்துறாரு, இவங்க என்ன பேகும் கைமா இங்கே நிற்கிறாங்க, அண்ணே யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேரனை கூப்பிடவும், சேரன் வந்து பார்க்குறாரு, பார்த்தா கையில் பேகும் கைமா வானதி நிற்கிறாங்க, என்னப்பா பாப்பா உள்ள வாப்பா வானதி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிடவும், சரிண்ணா அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா பேகை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, என்னப்பா பேகும் கைமா வந்திருக்க என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லைண்ணா இன்னைக்கு பாண்டி என்னை பார்க்க எங்கள் ஏரியாவுக்கு வந்திருந்தான், நானும் அவனை பார்க்க வந்திருந்தேன், இது எங்கள் அண்ணன் பார்த்துட்டான், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, அதான் நான் வீட்டிலேருந்து கோச்சிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பார்த்தா வானதி சொல்லவும், என்னப்பா இப்படி அவசரப்பட்டுட்ட, இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், அப்போ இனி அங்கேயே இப்படி பாண்டி பார்க்காம பேசாமல் இருக்க சொல்கிறீங்களா, என்னை இப்படியே விட்டால் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, என்னால் அதெல்லாம் முடியாது, அதனால தான் கோச்சிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், நீ சொல்கிறது சரிதான்ப்பா, 1000 தான் இருந்தாலும் அவங்க நீ பெற்றவங்க உன் அம்மா அப்பா, அவங்க கிட்ட நாங்களே வீடு தேடி வந்து என்ன நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட சமாதானமாக போய் அவங்களுடைய சம்மதத்தோட பாண்டிக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எங்களுடைய முடிவு, ஆனால் நீ இப்படி அவசரப்பட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, வா நான் உன்னை போய் வீட்டில் விட்டு பேசி அவங்க அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசுவோம், பேசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முடிவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், வா நானே உன்னை போய் வீட்டில் விட்டேன் அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிடுவோம், அண்ணா இனிமேல் நான் எல்லாம் வரமாட்டேன், நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கே போனேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வர முடியாது, பாண்டியையும் பார்க்க முடியாது, அப்புறம் உங்களுக்கும் கார்த்தியாவுக்கும் நடந்தால் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், சேரன் முகமே பார்த்தா மாறி போயிடுது, இங்கே பாருப்பா கார்த்தியாவுக்கும் எனக்கும் நடந்தது வேற, எங்களுக்குள்ள உறவு முறையாய் போச்சு, அத்தை மாமா அப்படின்ற பாசத்தினால எங்களுக்குள்ள நடந்த ஒரு போராட்டம் அது,
ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஊரே எதிர்த்தாலும் கண்டிப்பாக பாண்டிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் பாண்டி, சோழன், நிலா எல்லாரும் வராங்க. என்ன பேக் நீமா இங்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, பாண்டி பார்க்க வந்தேல, அதனால எங்கள் அண்ணன் பார்த்தால ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், நான் நினச்சேன் உன்னை அவன் அப்படி இழுத்துட்டு போகலையே, நான் நினச்சேன் ஏதாவது பிரச்சனை நடக்கணும் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், அதனால பேக் எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஆமாம், இப்படி போய்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது, இனிமேல் என்னை பாண்டியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க, ரொம்ப போட்டு அடித்தாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி சொல்லவும் அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, ஏன்னா அவங்களும் வீட்டை விட்டு வந்துட்டாங்க, பாண்டிக்கும் வானதியை பிடிச்சிருக்கு, வானதிக்கும் பாண்டிக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வீட்லேயும் சம்மதம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பேசாட்டில் இவங்க 2 பேருக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா என்ன, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை பற்றி ஒரு முடிவெடுப்போமே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பா முன்னாடி நின்னா அவங்க அம்மா அப்பா என்ன ஏற்றுக்கிறாம எப்போ போகிறாங்க, இந்த படத்துலலாம் வர மாதிரி நாளை பின்ன பாண்டிக்கும் வானதிக்கும் ஒரு குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா மனசு மாறிட போகுது, இதனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பேசாட்டில் நம்ம வானதிக்கும் பாண்டிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவோ வேகமாக வானதி, கரெக்டாக சொன்னீங்க நிலா, அண்ணா நிலா சொல்கிறதானா கரெக்டு, நானும் பாண்டியும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமே, இப்படி போனால் எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ நான் இங்கேருந்து பேக் எடுத்து வந்தது கூட அவங்க போலீஸுக்கு போய் இந்த மாதிரி நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னு கூட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, நானும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும் அப்போ தான் சேரன், பாண்டி இதில் உன்னோடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும் அப்போ தான் சோழன், அண்ணே என்ன நீ அவனை கேட்டுக்கிட்டு இருக்க, அவனுக்குலாம் அதெல்லாம் சம்மதம் தான், இன்னைக்கு நீ ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்காம விட்டுட்ட, நல்லா அவங்க ஏரியாவில் 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா பாண்டியை பார்க்குறாரு, அண்ணே இல்லைண்ணே அவ தான் வந்துட்டு அழுதுகிட்டு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி பாண்டி பார்த்தா அப்படியே மழுப்புறாரு. சரி, நாளைக்கு உனக்கும் பாண்டிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுவோம், உங்கள் அம்மா அப்பா அதுக்கு இடையில இங்கே வந்த உன்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அவங்க வந்தால் நான் போக மாட்டேன், அவ்வளவுதான், நீங்கள் தான் எனக்கும் பாண்டிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நடேசனும் வராரு. என்ன வீட்டுக்குள்ளே ஒரே பேச்சு சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடேசன் உள்ளே வரவோ அப்போ தான் பாண்டி வந்து சொல்கிறாரு, நாளைக்கு எனக்கும் வானதிக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், என்னடா சொல்கிறீங்க, உனக்கு இந்த பிள்ளைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அதை தானே இப்போ சொன்னியா, அப்புறம் திரும்ப ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவோம். சரிடா, சரி அந்த ஆட்டோக்காரை வந்து பிரச்சனை பண்ணலையா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்குறாரு. அவர் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அப்போ நம்ம வீட்டுக்கு 2வது மருமகளும் வந்தாச்சு, இன்னும் இந்த சேர மயிலுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது, உனக்கு எப்போதே பொண்ணு அமையுமோ தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் நான் வந்துட்டேல, சேரன் அண்ணாக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்க்குறோம், சேரன் அண்ணாக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வானதி பேசிக்கிட்டு இருக்காங்க.